கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். ரோமர் 2:3, ரோமன்ஸ் 2:3. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளை செய்கிறவனே நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? என்ன முதலாவது வசனத்தை சொல்லும்போது என்ன சொன்னாரு? மற்றவங்கள குற்றவாளியாக தீர்க்கிற நீ யாராக இருந்தாலும் சரி, உனக்கு போக்கு சொல்கிறதுக்கு இடமில்லை. காரணம் என்ன? நீ மற்றவங்கள குற்றவாளின்னு தீர்ப்பு செய்கிற, ஆனால் அதையே நீ செஞ்ச, நீயே குற்றவாளின்னு தீர்க்கிற அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ நீ குற்றவாளி என்று தீர்க்கிறதுனால நீ என்ன தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு எப்படி தப்பித்து கொள்ளலாம்? நீங்கள் மலை பிரசங்கத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கும்போது மத்தேயு 5வது அதிகாரத்தில் 20வது வசனம் சொல்லும்போது, வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்கிறேன்னு சொல்லிட்டாரு. சரியா? அடுத்து 21வது வசனம் என்ன சொல்கிறாரு? கொலை செய்யாதன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, பூர்வத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் 22வது வசனம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்ளுவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்துக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரத்துக்கு ஏதுவாயிருப்பான். அப்போ என்ன? அதாவது உங்களுடைய நியாய தீர்ப்பு எவ்வளவு மோசமாக இருக்கும். இப்போ பழைய ஏற்பாட்டில் நீங்கள் போய் காரியம் செஞ்சாதான் இது இருதயம் சம்பந்தப்பட்டது என்று சொல்லக்கூடிய காரியம். ஏன்னா நீங்கள் 27 அதே மத்தேயு 5:27 பார்க்கும்போது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தில் உரைக்கப்பட்டது. 28வது வசனம் என்ன? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. அப்போ என்ன? இது நியாய தீர்ப்பு நீ பண்ணுற, ஆனால் என்ன உன் உள்ளத்தில் என்ன இருக்குது? நீ என்ன மாதிரி செய்கிற? அதனால தான் மத்தேயு 7வது அதிகாரத்தில் 7வது அதிகாரத்தில் சொல்லும்போது முதல் 3 வசனங்களை பார்த்தீங்கன்னா, நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கப்படும் அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரனுக்கு இருக்க துரும்பை பார்க்கிறாய். அப்போ என்ன? நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? நீங்கள் வாழுகிற வாழ்க்கை வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அதற்கு பின்பாக நீங்கள் நியாயம் தீர்க்கிறத பற்றி இல்லை, என்ன நீங்கள் நியாயம் தீர்க்கிறது, குற்றவாளின்னு ஒருத்தர் நியாயம் தீர்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி தப்பித்து கொள்ள முடியும்? நீங்கள் அதை செய்யாதவங்களா இருக்கணும். செய்கிறவங்களா இருந்தால் எப்படி தப்பித்து கொள்ள முடியும்? மத்தேயு 15வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, வேதபாரகர் பரிசேயர்லாம் இயேசுகிட்ட கேட்குறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க? அவங்க வேதபாரகர் பரிசேயர் ஏன் உங்கள் சீஷர்கள் கை கழுவுறதில்லை? அதாவது என்ன பாரம்பரிய பிரகாரம் ஏன் பண்ணுறதில்ல? அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றார், நீ உங்கள் பாரம்பரியத்தினால கற்பனையே வீணாக்குறையே. அப்போ என்ன? இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சால் நீங்கள் எப்படி தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலான்னு நினைக்க முடியும்? சான்ஸே இல்லை. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளுது? இது 2 புறமும், அதாவது வேத வசனத்தை ஒரு சமநிலையில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மிக அவசியம். ஏன்னா ஒரு பக்கத்தில் நம்ம யாரையுமே நியாயம் தீர்க்கக்கூடாது அப்படின்னு போகக்கூடாது. அதே சமயத்தில் எல்லாரையும் நான் நியாயம் தீர்க்கிறேன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் நியாயம் தீர்க்கக்கூடிய நிலைமைக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்போ என்ன? அதுக்காக நான் நியாயமே தீர்க்கக்கூடாதானே? இல்லை. ஏன்னா நீங்கள் அதே மத்தேயு 7வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு, நீ முத்தை எடுத்து பன்னிக்கு முன்னாடி போடாதன்னு. முத்து எதுன்னு உங்களுக்கு தெரியணும், பண்ணி எதுன்னு தெரியணும், எதை யாருக்கு எதை கொடுக்கணும். அதே நீங்கள் நியாயம் தீர்க்கிறது தான். அப்போ என்னென்னா, ஒரு நீதியின்படி வேத வசனத்தின் அடிப்படையில் உங்களை நியாயம் தீர்க்கக்கூடிய மக்களா. ஏன்னா தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக நம்ம எப்படி தப்பித்து கொள்ள முடியும்? மற்றவங்கள நம்ம சொல்லிட்டு நம்ம அதன்படி வாழாமல் இருக்கிறவங்கள முடியுமா? அதற்கு தான் மாயக்காரர், ஹிப்போக்ரேட் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் நடிக்கிறது. எப்படி? இல்லாத ஒன்று இருப்பது போல் நடிப்பது. அப்போ என்ன? பழைய ஏற்பாடாக இருக்கட்டும், புதிய ஏற்பாடாக இருக்கட்டும், நம்ம எல்லாரும் விசுவாசத்தினால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையின் மூலமாக தான் நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டோம். இது நம்மளால் உண்டானதே இல்லை. அப்போ என்ன? நம்ம எல்லாருமே தேவனுடைய இரக்கம் பெற்றோம். நம்ம எல்லாரும் தேவனுடைய இரக்கத்தினால தேவனுக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்துக்கு வந்தோம். அப்போ என்ன?
நம்ம அதே இரக்கத்தை மற்றவர்களுக்கு காட்டக்கூடியவங்களாக இருக்கணும். ஆனால் என்ன, இரக்கம் தேவனுடைய நியாய தீர்ப்பை ஜெயிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் நம்ம மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது, நாம் சரியான முறையில் சத்தியத்தின்படி நியாயம் தீர்க்கணும். நம்முடைய வாழ்க்கை உள்ளும் புறமும் ஒன்றாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் நம்ம தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும். பல பிதாவே, இதோ உம்முடைய கிருபையினால் நாங்கள் மீட்கப்பட்டோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நாங்கள் கழுவப்பட்டோம். இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளாய் இந்த பூமியில் சஞ்சரித்திருக்கிறோம். உம்முடைய கிருபையினால் எங்களை வழிநடத்துங்க. நாங்கள் மற்றவர்களுக்கு முன்பாக உள்ளும் புறமும் ஒரே மாதிரி வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.